ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பொங்கல் vlog தாங்க. நம்ம வீட்ல என்ன எப்படி போச்சு பொங்கல்ன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுசா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம வீட்டில் வந்து பொங்கல் இப்படிதான் போச்சு. ஏன்னா ஒரு மாலை போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தில்ல, ஆல்ரெடி அன்னைக்கு தான் பொங்கல் அன்னைக்கு தான் அவங்க வந்து மாலை இருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்க. எங்க ஏதுன்றத நான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா போகி அன்னைக்கு மகர ஜோதி தான், மகர ஜோதி வந்தது இல்லையா, அதனால அன்னைக்கு வந்து இவங்க மாலை இருமுடி கட்டினாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து ஐயப்பன் கோயில் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கு. அந்த கோயில்ல தான் வந்து மாலை போட்டிருந்தாங்க, இருமுடி கட்டியிருந்தாங்க வீட்டுல. அதனால அங்க வந்து நாங்க பொங்கல் அன்னைக்கு இருமுடியில முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஈவினிங்கா அங்க பின்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தென் யாரு நம்ம வீட்டுக்கிட்ட ஓடுதுன்னு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி தான். அதனால சரின்னு எல்லாருமே போனோம்னு சொல்லியிருந்தாங்க, பசங்க எல்லாருமே வந்திருந்ததால. இந்த வருஷமும் எங்களுக்கு இந்த பொங்கல் வந்து ரொம்ப வித்தியாசமா தாங்க நாங்க செஞ்சிருந்தோம். ஏன்னா வீட்டுல வந்து இந்த மாதிரி பானைலாம் வச்சுலாம் நம்ம செய்யல. இது வந்து கோயில்ல தான் வந்து அன்னைக்கு செஞ்சிருந்தாங்க. இவங்க சிலம்பெல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. அதனால யாஷிகாவும் வந்து போய் சுத்தட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தோம். மேடம் அங்கேயும் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டவர் தான் மாஸ்டரு. அவரு வந்து இங்க சென்னையில தான் இருக்காரா. வீக்லி டூ டேஸ் மட்டும் அங்க போயிட்டு பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாராம். அப்படி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி பாரம்பரியமான கலைகள் வந்து எங்கேயுமே நின்றுடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சிலர் போடுற எஃபெக்ட் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு. பொங்கலுக்கு முந்தின நாள் தான் வந்து இருமுடி கட்டியிருந்தாங்க. இருமுடி கட்டினது பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு தான். அன்னைக்கு முடிஞ்ச மறுநாள் வந்து அன்னைக்கு சபரிமலையிலும் ஜோதி, மகர ஜோதி. அதனால இங்கேயுமே வந்து செஞ்சிருப்பாங்க. எப்பவுமே வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் வந்து நாங்க இருமுடி கட்டிட்டு நாங்க அதை பார்த்துருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இருமுடி கட்டி மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு பூஜை இருக்கும். அது முடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுல வந்துதான் வந்து மாலை கழட்டணும். மாலை கழட்டி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எங்க இருந்தாலும் போறதுக்கு சாமியை கூட்டிட்டு. அதனால பக்கத்துல வந்து ஏரியில பசங்க வந்து இந்த ஆத்துல வந்து போலான்னு சொல்லியிருந்தாங்க. சாரி ஏரின்னு சொல்லிட்டேன், ஆத்துக்கு போலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்க போயிட்டு நல்லா ஒரு 3 மணிக்கு மேல போயிட்டு நல்லாவே பசங்க ஆடி விளையாடி ஜாலியா இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நாங்களுமே வந்து கிரிக்கெட் பால் பேட் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். நாங்களுமே ஆடி இருந்தோம். கொஞ்ச நேரம் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில. இப்படிதாங்க எங்களுக்கு பொங்கல் வந்து சூப்பரா போச்சு. பொங்கல் அன்னைக்கு எவ்வளவுதான் வீட்டுல வேலை இருந்தாலும் பசங்களோட என்ஜாய்மெண்ட்டும் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷம் பசங்களுக்குமே அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. கரும்பெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில வீட்டுல விளையாடிட்டு அந்த பசங்க, அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு நிதானமா வந்து அப்படியே வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்லயும் வந்து வடை எல்லாம் செஞ்சு, வடை மாவு இருந்துச்சு, அதையும் அப்படியே செஞ்சு கொடுத்து டீயும் குடிச்சிட்டு அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தாங்க முடிஞ்சது. இது வந்து ஊர்ல வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கே வந்து கிளம்புற சுச்சுவேஷன் வந்ததால அன்னைக்கு கிளம்பி நாங்களும் வந்து வீட்டுக்கு ஒரு 12:30 கிட்ட வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா வீட்டுக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு டிராவல் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் நமக்கு கார்ல போயிட்டு வர்றதால. அதனால வந்து சீக்கிரமாவே வந்துட்டோம். 12:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா யாஷி ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தா வெளியில போகணும்னு சொல்லி, அதாவது பீச்சுக்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணிருந்தோம், சரி படத்துக்கு போலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருந்தோங்க. படமும் வந்து பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தா அங்க பாத்தீங்கன்னா சென்னையில டிக்கெட்டே கிடைக்கலங்க. நாங்க ஒரு தேட்டருக்கு போயிருந்தோம். அந்த தேட்டர்ல வந்து டிக்கெட் இல்லை. ஈவினிங்கா வாங்க, நம்ம காலையிலே கிளம்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 7 மணிக்கு தான் பராசக்தியோட
படம் இருக்கு, டிக்கெட் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் ரோல தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குன்ட்டாங்க. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், இன்னொரு தேட்டருக்கு போயிட்டோம். இந்த தேட்டர் நாங்க எப்ப போனோம்னா ராஜா ராணி படம் வந்துச்சுல அப்பதாங்க போயிருந்தோம். அதோட இப்பதான் தேட்டருக்கு போறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ட்ரீட் கிடைச்ச மாதிரி தான் இந்த இந்த பொங்கல் நல்லாவே அமைஞ்சது. அதனால ரொம்ப நேரம் 3 மணிக்கு தான் டிக்கெட் கிடைச்சது இந்த தேட்டர்ல. அதனால இன்னுமே ஒரு 2 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதுக்காக லஞ்சும் முடிச்சுட்டு போயிடலான்னு வெளியில வந்திருந்தோம். அங்க வந்து நானும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே டைமும் 2:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்படியே கிளம்பி தேட்டருக்கும் போயிருந்தோம். யாச்சிக்கா வந்து பல்லூடா ஆர்டர் பண்ணியிருந்தா. அந்த பல்லூடாவை சாப்பிட்றதுக்குள்ள அவளுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா நின்றுட்டு சாப்பிட்டுற நிலைமை தான் அவளுக்கு வந்திருந்தது. அதை பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா. பக்கத்துல தான் தேட்டர். அதுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 மினிட்ஸோ வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்திலே படமும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து இதோட விமர்சனம் முன்னாடியே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இல்லைன்ற மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளோட சுதந்திரத்தை பத்தியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர நம்ம வந்து காட்சியா எதையுமே பார்க்கல. ஒரு மொழிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு உயிர்கள் போயிருக்கு அதுக்காக, இதனால எவ்வளவு பேர் வாழ்க்கை போயிருக்கு, அதை பத்தின படம் தான் இது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தாங்க. பசங்களுமே வந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஃபியூச்சர் அவங்களுக்கு நல்லாவே அமையும், படிப்போட அருமை தெரியும். அதனால கண்டிப்பா எல்லாம் சொல்லுவேன், கண்டிப்பா பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிவி தாங்க. இந்த டிவி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க தேட்டருக்கு போயிருக்க மாட்டோம். அப்படியே வந்து மறுநாள் வந்து அமாவாசை இல்லையா, அதனால கோயிலுக்கு எப்பவுமே போறது உண்டு. அதனால பக்கத்துல இருக்கிற திருவேற்காடு கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். போயிருந்தது எனக்கு ரொம்பவே மன கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த கோயில் வந்து 2 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து சிலையை வச்ச பாடு இல்லைங்க. இன்னுமே சரியாவே கட்டல. அந்த கோயில் ரொம்ப குட்டியா ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மனுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்னு ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இருந்தேன். இந்த கிளிப்பே பாத்தீங்கன்னா கடைசியா தான் எடுத்திருந்தேன். மன கஷ்டத்தோட இருந்த எனக்கு அம்மனோட பாலாபிஷேகமும் கடைசியா தீபார்த்தனையும் வந்து காட்டியிருந்தது. பார்த்துட்டு வந்தது ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆனாலும் இன்னும் கோயில் வந்து இன்னும் சரி பண்ணல. இப்படி தாங்க எங்களுக்கு 2026 பொங்கல் பண்டிகை இந்த வருஷம் இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்றத மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.